ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுரேஷ் அகாடமி ரிலீஸ் பண்ண டிஎன்பிசி புது தமிழ் புக்கை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து தமிழ் சிலபஸ், இலக்கணம், சொல்லகிறது, எழுதும் திறன் அதெல்லாம் அப்படியே வரிசையாக கொடுத்து வச்சுருக்காங்க. செகண்ட் பேஜில் அதுக்கப்புறமா அவங்க மற்ற புக்கை பற்றியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் அதை வெளியில் கொடுத்து அதே இதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே உள்ள சிலபஸை. நெக்ஸ்ட் வந்து பொருளடக்கம், இண்டெக்ஸு. ஸோ இண்டெக்ஸில் வந்து இலக்கணத்தில் என்னென்ன இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் எழுத்து இலக்கணத்தில் என்னென்ன இருக்குது, சொல் இலக்கணத்தில் என்னென்ன இருக்குது, அது வரிசையாக பேஜ் நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க. வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன், அதுக்கப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு, இலக்கியம், தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டு, இதெல்லாம் அப்படியே பேஜ் நம்பர் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் வரிசையாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து இலக்கணம். ஃபர்ஸ்ட்டு வந்து எழுத்து, அதில் பேசிக்காக எத்தனை உயிர் எழுத்துக்கள், எத்தனை மெய் எழுத்துக்கள், எத்தனை உயிர்மெய் எழுத்துக்கள், அதெல்லாம் அப்படியே கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்துக்கள் என்ன, சார்பு எழுத்துக்கள் என்னன்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அப்படியே பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல் கொடுத்துருக்காங்க. பிரித்து எழுது சேர்த்துக்க முக்கியமானது புணர்ச்சி. ஸோ புணர்ச்சி விதியை அப்படியே வரிசையாக கொடுத்து வச்சுருக்காங்க. 4 பேஜுக்கு புணர்ச்சி விதி மட்டுமே கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் புக்கில் போய் ஒன்றா எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறதுக்கு இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிரித்தெழுதுதல் புக் பேக்கில் இருக்கிறது அப்படியே வரிசையாக கொடுத்துருக்காங்க. நியூ சிலபஸ் புக்கை வந்து புதிய பாடத்திட்டம்னு போட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. 6th 7th எல்லாம் அப்படியே வரிசையாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஓல்டு சிலபஸ் புக்கு வந்து சமச்சீர் பாடத்திட்டம்னு போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி சிறப்பு தமிழ் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணல, போட்டிருக்கோம் இல்லைன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனால் இவங்ககிட்ட ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, பிரித்தெழுத்து சேர்த்துல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் என்னென்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு அப்படியே அவங்க வரிசையாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த யூடியூப் சேனலோட நேம் மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சந்திப்பிழை கொடுத்துருக்காங்க. அப்படி புக்கில் இருக்க எல்லாமே கவர் பண்ண மாதிரி தான் இருக்குது. வல்லினம் மிகும் இடங்கள், மிகா இடங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா புத்தக வினாக்கள் கொடுத்துருக்காங்க, பிழை திருத்தம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு வினாக்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே கீழேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்சரும் சைடில் டப்பா போட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் குரில் நெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நகரம் நகரத்துக்கான வேறுபாடுகள் அது கொடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க. புக்கில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் புக்கில் இருக்க கலைச்சொற்களும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வேறு கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்கள் மட்டும் பேஜ் நம்பர் 105 ஆரம்பித்து 186 வரைக்கும் இருக்குது. கலைச்சொற்கள் மட்டும் கிட்டத்தட்ட 80 பேஜ் கிட்ட கலைச்சொற்கள் மட்டுமே கொடுத்து வச்சுருக்காங்க. கலைச்சொற்கள்னு சாதாரணமாக கொடுத்து வைக்கல, உயிரியலுக்கு தனியாக கலைச்சொற்கள், வேதியியலுக்கு தனியாக கலைச்சொற்கள், தாவரவியலுக்கு தனியாக கலைச்சொற்கள், விலங்கியலுக்கு தனியாக ஒரு கலைச்சொற்கள் அப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு துறைக்கும் கலைச்சொற்கள் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆக மொத்தம் 80 பக்கத்துக்கு கலைச்சொற்கள் மட்டுமே இருக்குது. அதுக்கப்புறமா வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன், பழமொழிகள் வரிசையாக கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அடுத்து வந்து புரிந்து கொள்ளும் திறன், ஆவணங்களை உள்ளடக்கியங்களை புரிந்து கொள்ளும் திறன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புரிந்து கொள்ளும் திறன் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அதே மாதிரி இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 485. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம். 5 to 7 டேஸ்ன்னு போடுவாங்க. ஆனால் 5 டேஸ்லாம் கிடைக்காது, 7 டேஸ்க்கு மேலே ஆகும். இதுவும் இல்லாமல் நிறைய பேருக்கு டேமேஜ் ஆகி வேறு கிடைக்குது. பட் எனக்கு இந்த டேமேஜ் இல்லாமல் வந்து சேர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட பிக்கஸ்ட் ட்ராபேக் என்னன்னா, இது வந்து A3 சைஸில் இருக்கும். ஸோ உங்களால் இன்னும் வெளியில் எங்கேயும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ நீங்கள் லைப்ரரிக்கு போய் படிக்கிறேன், ஸ்டடி சென்டர் ஏதாவது போய் படிக்கிறேன், நான் பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவேன், இல்லை பஸ்ஸில் ஏதாவது ட்ராவல் பண்ணி போவேன். ஸோ அப்படி உங்களால் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. எனக்கு இன்னும் ஏனே புரியல, சுரேஷ் அகாடமி ஒருத்தர் கூட இன்னும் புக்கை பற்றி ஃபீட்பேக் சொல்லியிருக்க மாட்டாங்க. A3 சைஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி ஓகே, அப்படி A3 சைஸ் தான் போடும். இன்னொரு ஆப்ஷன் வச்சுருக்கலாம், A4 சைஸ்லேயும் 2 பார்ட்டாக போட்டிருக்கலாம் புக்கை, பார்ட் 1 பார்ட் 2ன்னு. சரி அப்படி உங்களுக்கு A4 தான் வேணும், நீங்கள் டாஃப் அகாடமிலேருந்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க புது தமிழுக்கு, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மொத்தம் 3 பார்ட்டாக போட்டிருக்காங்க, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு. பார்ட் 1ல் வந்து இலக்கணம் மற்றும் சொல்லவரது கொடுத்துருக்காங்க. பார்ட் 2ல் வந்து எழுதும் திறன், கலைச்சொற்கள், வாசித்தல், எளிய மொழிபெயர்ப்பு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3ல் வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு இது கொடுத்துருக்காங்க. டாஃப் அகாடமி புக்கோட ப்ரைஸ் 3 புக்கையும் வாங்கும்போது உங்களுக்கு 945 rupees, கிட்டத்தட்ட 1000 ரூபாய்கிட்ட வந்துடும்.
அதே சுரேஷ் அகாடமி வாங்க 485 rupees, 500 ரூபா கிட்ட வரும். உங்களுக்கு காசு கம்மியாக வேணும்னா சுரேஷ் அகாடமி வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு காசு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, 500 இதோட அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா டாஸ் அகாடமி ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். டாஸ் வேணுமா இல்லை சுரேஷ் அகாடமி வேணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஸ்கூல் புக் தான் மெயின். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இதை வச்சுக்கோங்க. இதை மட்டுமே நம்பி படிக்காதீங்க. ஸோ ஸ்கூல் புக்கை படிங்க. ஏன்னா இவங்க புக்கில் வந்து இவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கலாம். சுரேஷ் அகாடமி புக்கில் பிரித்தெழுத்துகள் நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. இப்போ நான் எக்ஸாமில் வந்து அதே மிஸ்டேக்கோடையே ஆன்சர் பண்ணுறேன், எனக்கு எப்படி தான் மார்க் தர மாட்டாங்க. நான் சுரேஷ் அகாடமி கிட்ட போய் கேட்க முடியும்? ஸோ இதை ஊறுகாய் மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. சாப்பாடுக்கு பதிலாக ஊறுகாவே போட்டு சாப்பிட்லான்னு நினைக்காதீங்க. சரி, அவ்வளோதான். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிழ்தன். நன்றி, வணக்கம்.